மாதிரி இங்கே நிற்கிறக்காக பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ நிற்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அந்த பொண்ணு வந்து அழகாக கூட்டிகிட்டே இருக்கும் ஸ்க்ரீன் மாதிரியே. ஆனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கார் ஓட்டிகிட்டு இருக்கு. சால்ஸ் வச்சு பொம்மைங்களை வச்சு படம் காட்டிட்டானுங்க. இதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்ச 5 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். சரி, நாக்கு இந்த புக்கு பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து மட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இதுதான் பெங்களூர் இருக்க விஸ்வேஸ்வரய்யா மியூசியமில் கூட செகண்ட் பார்ட் இதுதான். இதுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ண போகிறது ஸ்பேஸ் ரிசர்ச் பற்றி. ஆல்சோ இந்த குழந்தைங்க ப்ளே ஏரியா பற்றிலாம் கவர் பண்ண போகிறோம். முன்னாடி வீடியோ பார்க்கலைன்னா பார்ட் 1 வீடியோவை பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பாட்டுறத நான் உள்ளே போய் நீங்கள் என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே எப்படி போகிறது, எவ்வளோ அமௌண்ட்டு, அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த செகண்ட் பார்ட்டில் இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான என்ஜாய்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது, ஆல்சோ கிங்ஃபிஷர் டவர் இருந்து எப்படி பார்க்க முடியும், ஆல்சோ அந்த பிளெயினை எப்படி பார்க்குறது எல்லாத்தையும் நான் காட்ட போகிறேன். கண்டிப்பாக பார்க்காதவங்க அது பார்த்துருங்க. ஆல்சோ செகண்ட் பார்ட்டை கண்டினியூ பண்ணாவாங்க. பேசிக்கலி இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச் பற்றி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஆல்சோ இங்கே தான் வந்து குழந்தைங்க அதிகமாக வருவாங்க, ஏன்னா ஸ்பேஸ் பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஆல்சோ பெரியவங்களும் பார்த்திங்கன்னா அதிகமாக வருவாங்க. ஸோ இதெல்லாம் வீக்கெண்ட் டைமில் வந்துடுங்க. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பிளெயின் எப்படி ஒர்க் ஆகுது, ஹெலிகாப்டர் எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றி கிளியர் கட்டாக போட்டிருப்பாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பிளெயினில் பறக்கிற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அங்கே குழந்தைங்க அதிகமாக விளாண்டுருப்பாங்க. ஆல்சோ பார்க்க தான் இது குட்டியாக இருக்க மாதிரி தெரியும் இந்த ஃப்ளோர். ஆனால் எக்கச்சக்கமாக நிறைய பேர் வருவாங்க. ஸோ நீங்கள் பார்த்து போகிறது நல்லது. மற்றபடி இந்த கூட்டம் இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்னும் டைம் வந்து மார்னிங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த கூட்டம் இல்லாமல் நீங்கள் நீட்டாக பார்த்துக்க முடியும். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏரில் எப்படி இந்த மிஷின்லாம் கம்ப்ரெஸர்லாம் ஒர்க் ஆகுது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்சோ இந்த கொடை குடிக்கிறது, இந்த கொடை எப்படி சுற்றுது, ஆல்சோ ஸ்பேஸில் வந்து எப்படி என்ன டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஜய் படத்தில் ஒன்று காட்டுவாங்களே, இந்த பெண் வந்து ஸ்பேஸில் வந்து எழுதும் இங்கே வந்து எழுதாது அப்படின்ட்டு, அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்சோ இங்கே பிளெயின் எப்படி ஒர்க் ஆகும், அது பிளெயின் மாடலு, சிட்டி மாடலு, இந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட்லாம் பண்ணுற மாடல் இங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ராக்கெட்லாம் லான்ச் பண்ணுற இடம். இந்த பட்டன் நமக்குறீங்களா ராக்கெட் மேலே போகிற மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் தான். இங்கே வந்து ஏன் தெரியல லேட்டாக சர்ச் பண்ணுறாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆண்டனா வந்து குட்டி மாடலாக பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்சோ இங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளாண்டுருப்பாங்க. இங்கே இருக்க வந்துட்டு லான்ச்சிங் பேடில் உட்காந்து பண்ணுற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்தோம். ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய க்யூவே நிற்கும். நீங்கள் ஆஸ்ட்ரோனாட் மாதிரி இங்கே நிற்கிறக்காக பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ நிற்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, பார்த்துட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சேட்டலைட்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரோவர்ஸு, ஆல்சோ எப்படி சேட்டலைட்ஸ்லாம் வந்து எப்படி சுற்றுது உலகத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காட்டியிருப்பாங்க. பிகாஸ் இவங்களோட சேட்டலைட்டாக அங்கே ஏதோ இருக்குதாம்மா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்ச குட்டி குட்டி சேட்டலைட்ஸு. இதில் டெமோ மாடலாக கொண்டு வந்து இங்கே பெருசாக வச்சுட்டாங்க. இதில் வந்து ரோவர். இந்த ரோவர் பார்த்தீங்கன்னா நம்ம நிழலாக சுற்றிட்டு இருக்கு. அந்த ரோவர் இங்கே இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே டெமோ பீஸ் தான். ஃபுல் ஒரிஜினல் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ கிட்ட தான் இருக்குது. நம்ம ஒரு நாள் இஸ்ரோக்குள்ளே போனோம்னா அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஆல்சோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட்ஸ் இதெல்லாம் ராக்கெட் சயின்ஸ் பற்றிலாம் படிக்கிறவங்களாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டெமோ மாடலாக அதெல்லாம் இருக்கும். பாருங்கள் ஒரிஜினல் ஏர்க்ராஃப்ட். இது வந்து ஒரிஜினல் தான். நம்ம இதுதான். இது எங்கேயும் கலந்து ஒன்றுருக்குது. இவங்க குயிட்டை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க மியூசியத்துக்குள்ளே. இது வந்து ஒரிஜினல். அதுக்கான ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓல்டு. எனக்கு 2010க்கு முன்னாடி இந்த எல்லாமே பொருளுங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறது அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்சோ இந்த வந்து இந்த கையெல்லாம் வச்சிங்கனாக்கா க்ளூ காட்டும், அதெல்லாம் காட்ட முடியும் பாருங்கள். சேட்டலைட் மேப் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே கிளியர் கட்டாக வந்துருச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த ஃபாலோவிங். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி படித்து நீங்கள் சூஸ் த ஃபாலோவிங் மாதிரி பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் பசங்களாம் வந்து அதிகமாக இங்கே வருவாங்க ஃபீல்ட் ட்ரிப்புக்காக. அதுக்கு வேணால் ஒர்த்து. ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட வெயிட் வந்து இங்கே எங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பிளானட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஆல்சோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேட்டலைட்டில் ஒர்க் ஆகிறது, இந்த என்னென்ன கம்யூனிகேஷன் சேட்டலைட், ஸ்பைஸ் சேட்டலைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் ஃபுல் தெளிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க, பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் ஓல்டு இன்ஃபர்மேஷன்ஸ். ஆல்சோ அங்கே ஒரு கேமராலாம் பார்த்தீங்கன்னா இல்லாத நீங்கள் நிற்கிற மாதிரிலாம் காட்ட முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. தென் இதுதாங்க ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிக்கும் என்னென்ன நடந்துச்சு இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி. இதெல்லாம் குட்டி குட்டி சேட்டலைட்டோட மினியேச்சர்ஸ். இதெல்லாம் பார்க்கறக்கே செம்மையாக இருக்கும். லைட்னிங்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒரிஜினல் ஷூ இதெல்லாம் நடந்தது. ஆல்சோ இது பாருங்கள் ஒரு ஒரிஜினல் ராக் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கான ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்து கன்னடத்தில் போட்டிருக்காங்க, நமக்கு ஒன்றும் புரியல. ஆல்சோ இங்கிலீஷ்லையும் போட்டிருக்குது, நமக்கு படிக்கிற டைம் இல்லை ஆக்சுவலாக.
இதெல்லாம் வந்து ஒரிஜினல், அதனால தான் வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இது மினியேச்சர். ஸோ இந்த ஸ்பேஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்பேஸ் ரிசர்ச்க்கான இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆல்சோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ட்ரெஸ்ஸை கொண்டு வச்சுருப்பாங்க, ஒருத்தங்க கழட்டி போட்டது. ஆனால் அது துவைச்சாங்களா இல்லையான்னு தெரில, ஆனால் துவைச்சதை வச்சுருப்பாங்க போல். இதுதான் அந்த ட்ரெஸ்ஸு பாருங்கள், ஒரிஜினலாக வந்து விண்வெளிக்கு போன ட்ரெஸ் ஆகும்போது. அப்புறம் மற்றபடி இந்த சாலிடு ராக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கண்ட்ரோல் ரூமுக்கு இருக்க குட்டி குட்டி ஏரியாஸ். அவ்வளோதான், இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஏரியா நம்ம முடிச்சிட்டோம். ஆல்ரெடி பயோடெக்னாலஜின்னு அப்படியே நம்ம முடிச்சிட்டோம். ஆனால் இருந்தாலும் பாருங்கள், பயோடெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பயோடெக்னாலஜிக்கான ஸ்பேர்ஸ் அதெல்லாம் இருக்கும். கீழே நம்ம அப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்க்கியூட்டு அதெல்லாம் பார்த்துருப்போம், இன்ஜின் ரூம்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச்சும் பயோடெக்னாலஜிஸும் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ப்ளே ஏரியாஸ் அதெல்லாம் இருக்கும். இந்த பயோடெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி குரங்குலேருந்து மனுஷனானோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக குட்டி குட்டி பொம்மைங்களை வச்சு விளக்கியிருப்பாங்க. ஆனால் அந்தளவுக்கு பெருசாலாம் இருக்காது, சும்மா எல்லா பற்றியும் பார்த்தீங்கன்னா பொம்மையாகவே இருக்கும். இங்கே டச் அண்ட் ஃபீல் பண்ணுற அளவுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் ஏதோ ஒத்து பார்க்குறாங்க, என்னென்னு ஒத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, சும்மா வைரஸ் பற்றி வச்சுட்ருக்காங்க. சரி ஓகே, நமக்கு கேமராவில் உள்ளே விட்டு பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா அவனை செம கூட்டமாக இருக்கங்காட்டி வந்தாச்சு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி வந்து இந்த சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வச்சுருக்காங்க, சவுண்டு நீங்கள் கேட்டு பார்க்க முடியும். ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக். இந்த வீலை வந்து நீங்கள் சுற்ற அது வந்து 1 ஃபெரோமீட்டர் 1 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியும். இந்த வீலை சுற்றுனீங்கன்னா நீங்கள் போதும் பாருங்கள், ஒரு இலைக்குள்ளே போனீங்கன்னா எவ்வளோ தூரமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த வீலை சுற்றும் போதே அவ்வளோ ஜூம் பண்ணுது. ஆமாம், ஸோ இது வந்து இப்படி இருக்கு. ஸோ இதை நாங்கள் பார்த்துட்டு அப்புறம் வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இருந்தாலும் ஓகே அந்த வீலை சுற்றுற அளவுக்கு சுற்றி தான் பார்ப்போமே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து நிற்கிது. ஸோ ஓகே, அந்த பொண்ணோட திரும்பி அந்த கண்ணுக்குள்ளே போகலான்னு பார்த்தா அப்படியே பொண்ணோட கண்ணுக்குள்ளே போயிட்டே இருக்குது. அப்புறம் அந்த பொண்ணோட கண்ணை பார்த்துட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னென்ன ரிசர்ச் ஏரியா அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அதுக்குள்ளே இருக்க என்னென்ன பிபிடிஎஸ் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டு பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிரெயின், அது பிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. இது யாரோ தெரியல வெள்ளக்காரன், அவனை வந்து சும்மா ஸ்பெசிமென் மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரியவங்க தான் அதிகமாக சுற்றிட்டு இருக்காங்க, ஏன்னா குட்டி பசங்களுக்கு எதுவுமே பிடிக்காது. அதுவும் நீங்கள் நீஜி வரானுங்கனாக்கா அவங்களாம் வந்து நம்மவே படிப்புசாக இருப்பானுங்க, அவங்க தான் வந்து இதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. மற்றபடி இது எனக்கே வெறியாச்சு போக. ஸோ அதனால் சும்மா நார்மலாக பார்த்துட்டு இதெல்லாம் போயிட்டு இருந்தேன். இங்கே ப்ளே பண்ணுறமே எந்த ஏரியாவும் இல்லைங்க, இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளே ஏரியாஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போயிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி ரிசர்ச் பண்ணுறானுங்க பயோடெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ணை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம ஃபோட்டோலாம் அப்கிரேட் பண்ணுறோம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைவாக அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது நீங்கள் ட்ரிகரை சேஞ்ச் பண்ண அந்த பொண்ணு வந்து அழகு கூட்டிகிட்டே இருக்கும், கைண்ட் ஆஃப் ஃபேர் அண்ட் லவ்லி. ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க கல் மண்ணெல்லாம் வந்து வெளியே வர மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சும்மா சாச்சு விளாட போகிற தண்ணி அதில் இருக்க மண்ணெல்லாம் கீழே வரும். ஆல்சோ டிஎன்ஏ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் அப்படியே பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த சைட் ஆஃப் இந்த ஃப்ளோரில் உள்ளுக்குள்ளேயே போயிட்டே இருந்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஃபுல்லாக பியானோ மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, அந்த ஃபுல்லாக இதுதான் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் அனிமல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு, எப்படி எல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருப்பாங்க. அதுவும் நீங்கள் சூஸ் த ஃபாலோவிங் மாதிரி நீங்கள் தொட்டு விளாட முடியும். ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிமென்ஸும் கொஞ்சம் வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக. ஸோ இது நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஆல்சோ எப்படி கார்லாம் எப்படி போகுது, அந்த எப்படி பெட் வெசல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அதையும் சொல்லிட்டு இங்கே காட்டுறாங்க பாருங்கள். இது நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். ஆல்சோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் த ஃபாலோவிங் தான், இந்த கலர் பட்டன் கொடுத்துருப்பாங்க, இந்த கலரை வச்சு அந்த வைரஸில் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். எங்கேயாச்சும் அந்த காலத்து வைரஸ் வேறு எங்கேயாச்சும் பரவிச்சு என்ன பண்ணுறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த காலத்து ஹியூமன்ஸில் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்பெசிமென்னு இந்த வைரஸ்லாம் வந்து தண்ணிக்குள்ளே தான் ஒழிச்சு வைப்பாங்களாமா, அப்போ தான் பரவாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுற டெக்னாலஜிஸு, அப்போ புதுசாக கண்டுபிடிக்கிற வேக்சின்லாம் கண்டுபிடிக்கணும்னா இந்த மிஷின் தான் வச்சு செய்வாங்களாமா, அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அடுத்தது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம். ஆனால் பேசிக்கலி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க. இந்த எம்ஐபிலாம் கட்டுறாங்களா அந்த மாதிரி உள்ள இருக்குங்க. இதுக்குள்ளே உண்மையாகவே இவங்க அதாவது சீக்ரெட் ஃபோர்ஸாக என்னன்னு தெரியல, ரா ஏஜென்ட்ஸாக கூட இருப்பானுங்க, தெரியாது. சரி நம்ம இதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டேன். இந்த அளவுக்கு அட்வான்ஸாக வச்சுருக்கானுங்க இதுக்குள்ளேயே அந்த காலத்துலேயே. அப்போ இப்போ இன்னுமே அட்வான்ஸாக தான் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பானுங்க.
ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அடுத்த ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே வந்துட்டு இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் மேலே போனீங்கன்னா போதும், அடுத்த ஃப்ளோர் வந்தாச்சு. இப்போ நம்ம பில் ஹால் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போக போகிறோம். உள்ளுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் போயிட்டோம். இதுங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஷோ நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி ஓகே உள்ளே தான் போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரியாக எழுதி போட்டிருக்கானுங்க. அப்படி ஏன்டா இப்படி கரும்பு மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு போகும்போது தெரியல, போகும்போது ஏதோ தெரியாமல் போயிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அதுன்னு போட்டிருக்கானுங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒர்த்தாக இருந்துச்சு. இந்த மண்ணில் நீங்கள் கொஞ்சம் நேரம் விளாட்லாம். இங்கே லாட்டிடியூட் லாங்கிடியூட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட முடியும். இதுதாங்க இந்த மண். ஆனால் மண்ணில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேப் மாதிரியே தெரியும். இதில் விளாட்றக்காக நிறைய பேர் வராங்க. நான் வேறு பரவாயில்ல, நான் ஃபஸ்ட் பார்த்து வெளியே போயிருந்தேன், வேஸ்ட் ஆகிருப்பேன், இது பார்க்க முடியாமல் போயிருப்பேன். சரி ஓகே இதுக்கப்புறம் ஏதாச்சும் இருக்கா இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கோ அப்படின்னு பார்க்கலான்னு போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி தான் எழுதி போட்டிருக்கானுங்க. ஆல்சோ இந்த மாதிரி பம்ப்லாம் போட்டிருந்தாங்க. ஏதாச்சும் நடக்குமா அப்படின்னு தொட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை, சும்மா ஏதோ வாட்டர் பியூரிஃபயர் மாதிரி இருக்குது. சரி அதை வச்சு நம்ம கொஞ்சம் விளாண்டுட்டு சரி அடுத்தது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த சைடு போயிட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரிலாம் போட்டிருந்தான், இந்த இப்படி பிளான்ட்லாம் வருது அப்படின்ட்டு. நிறைய பேர் என் மாதிரி தெரியாமல் கூட்டமாக வராங்க பாருங்கள், எத்தனை பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஒருத்தர் பின்னாடி போகிறோங்காட்டிக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நான் வெளியே வந்துட்டேன். இதுதான் ரியல் ஹால் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம உள்ளுக்குள்ளே போக போகிறோம். இதுக்குள்ளே தான் நிறைய எஜுகேஷனுக்கான ஷோர்லாம் வச்சுருப்பாங்க. ஆல்சோ குழந்தைங்க ப்ளே ஏரியாவிலேருந்து எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்குள்ள என்ட்ரன்ஸில் போகும்போதே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக குழந்தைங்களை கவர் பண்ணுற மாதிரியே. ஆல்சோ ஹிஸ்ட்ரி எடுத்ததும் ஹிஸ்ட்ரி தான் போட்டிருப்பான். அந்த ஹால் எலக்ட்ரானிக்ஸ்னாக்கா ரிசர்ச் டெவலப்மெண்ட்லேருந்தே குழந்தைங்க செட்டப் பண்ணியிருக்காங்க பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு. ஆல்சோ இது என்னடா இதுக்கு என்ன இருக்குன்னே தெரியல, போய் பார்த்துட்டு இருந்தேன் சுற்றி. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு. அவங்களையும் பார்த்தா ஒன்றும் ஒர்க் ஆகலை, எதுவும் பண்ணி பார்த்தா அதுவும் ஒர்க் ஆகலை. எதுக்கு வச்சுருக்காங்களே தெரியல. சரி ஓகே பார்த்துட்டு அப்படியே சைடில் பார்த்தா ஏதோ கார் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. சரி கார் ஓட்டுறாங்க எடுத்து தான் பார்க்கலான்னு பார்த்தா வேறு லெவல் ஸ்க்ரீன் இருக்குது, கேமிங் ஸ்க்ரீன் மாதிரியே. ஆனால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கார் ஓட்டிகிட்டு இருக்கு. சாரா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது போகலாம் அப்படின்னு சொல்லி போனாக்க ஃபுல் அண்ட் ஃபுல் டச் அண்ட் ஃபீல் மாதிரி எதுவுமே இல்லை. குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்காங்க. இந்த ஜூம் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த உங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இந்த செகண்ட் ஃப்ளோரு தேர்ட் ஃப்ளோரு அதிலலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, சும்மா டம்மியாக எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. யாரும் அதிகமாக டச் பண்ண விடாத அளவுக்கு. இந்த மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் பசங்க தான் அதிகமாக வந்து இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கானுங்க. இந்த எஃப்எம் ரேடியோவில் என்னென்ன சவுண்டு வரும், என்ன ஃப்ரீக்வன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்க முடியும். நீங்கள் என்ன இந்த ஹால் தான் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா மிசைல் கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே மிசைல்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை, எல்லாம் குட்டி பசங்களுக்கு தேவையானது தான் வச்சுருக்காங்க. இந்த ஒரு பட்டன் நமக்கு நான் இங்கே பாருங்கள் லேசர் எரியுமாம்மா, அந்த லேசராக அந்த பக்கம் வருமாம்மா. அப்படி என்னங்கடா இருக்குது, நான் லேசர் அடிச்சா இது பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன லேசர் அப்படியே கண்ணு முன்னாடி காட்டுற மாதிரி வச்சுருக்கானுங்க. ஆல்சோ இங்கே வந்து ஸ்பீக்கர் சவுண்டு வரும், இதில் வந்து சவுண்டு வர மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் பேசுனீங்க அந்த பக்கம் சவுண்டும் போகும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி. இதுக்கப்புறமா மிசைல் வருமானு பார்த்தா இந்த மாதிரி மிலிட்ரிக்காரங்க நிற்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே காணும். சரி ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5G 2G 3Gன்னு சொல்லிட்டு என்ன எப்படி வந்து அந்த காலத்து காட்டுறதுல வந்து இந்த ஃபோன் ஜென்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. 5G எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவர் எங்கேயுமே இல்லாமல் நம்ம அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருந்தோமாமா. இதுக்கப்புறம் தானே முக்கியமான சீனே, ஒரு குட்டி பிளேனே வந்து பறக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃப்ளைட் வந்து வரும், அந்த ஃப்ளைட் பறந்து போகும். இருங்க அந்த ஃப்ளைட் பறந்து போகிறத காட்டுறேன். ஃப்ளைட் வந்துருச்சா பாருங்கள், ஃப்ளைட் அப்படியே பறந்து உள்ளுக்குள்ள வெளியே போகிற மாதிரி காட்டுவானுங்க. ஆனால் அந்த பட்டனை வந்து அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கணும். நியர்லி 10 நிமிஷத்துக்கு ஒருக்காக இது வரும். அப்படியே போதா, இதை வந்து ஏர் இண்டியா இது கிராஸ் ஆகாமல் இருக்குமா தெரியல, ஆனால் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வருது. எதுக்குடா போகிறீங்க? சரி ஓகே பார்த்துட்டு அப்படியே போகலான்னு பார்த்தீங்க. சூஸ்டாக ஃபாலோவிங் சொல்லிட்டு குட்டி குழந்தைங்களை வச்சு விளாண்டுருக்கானுங்க. இதெல்லாம் ரேடார் செட்டப் அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பானுங்க. பெருசாலாம் எதுவுமே இல்லைங்க. மிசைல் செட்டப்னு சொன்னால் இங்கே பாருங்கள், குட்டி குட்டி மிசைல்ஸ் வச்சு பொம்மைங்களை வச்சு படம் காட்டிட்டானுங்க. ஆனால் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. இது கம்மி நம்ம ஜம்மு காஷ்மீர் போனால் நேர்லேயே ஒரிஜினலே பார்த்து வரலாம். இன்னுமே அவனுக்கு எந்திரிக்கல. மேபி அவன் பாதுகாப்புக்காக உட்கார வச்சுருக்கான் என்னன்னு தெரியல. சும்மா இந்த கார் ஓட்டுறது உண்மையாகவே காருக்குள்ளே போய் உட்காந்தா போதும். அவன் டாக்ஸி கட்டி 100 ரூபா கொடுத்து உட்காந்தானா அவனே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் விட்டுருவான். இது சும்மா இந்த 4th ஃப்ளோர் வேஸ்ட் தான். இதுக்கப்புறம் தான் என்ன குட்டி குழந்தைங்களுக்கு பெருசாக ஆகும்னு பார்க்குவோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்மரின்லாம் வச்சுருக்காங்க. இப்போ பாருங்க சம்மரின் இருக்கா, சம்மரின் வந்து போகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பட்டன் அமுக்குனா மேலே சிட்டியாமல் கீழே சம்மரின் போயிட்டுருக்காமா. சம்மரின் போகிறக்கு அந்த பட்டன் அமுக்குனா போ சம்மரின் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன குட்டியோண்டு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது குட்டியோண்டு பண்ணியிருக்காங்காட்டி நல்லா இல்லை. இது வந்து சோல்ஜர்ஸ் நிற்கிறாங்க அந்த மாதிரிலாம் வச்சுருப்பானுங்க. ஆனால் என்ன எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தாக்கா ஒன்றுமே தெரில. இது சும்மா
ஏதோ தூரத்துலேருந்து ஏதோ லெவல்ஸ்லாம் கட்டிட்டு இருக்குது. ஓ நைட் விஷன் ஆகும் இது. நைட் விஷன்லாம் இப்படி தான் கண்ணு தெரியுமாம்மா, பார்த்துக்கோங்க. இதான் நைட் விஷன். நைட்டில் வந்து போகிற ஆளுங்களாம் வந்து கண்ணு பார்க்குறது இப்படி தான். அதுக்கப்புறம் இங்கே கேமரா செட்டப்ஸு இதெல்லாம் வந்து ஸ்கேனிங் மிஷினு. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் வந்து டாக்டர் ஆகணும், இது யூஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸு இப்படி இருக்கும். ஸ்மார்ட் கிளாஸ்னு சொல்லுவாங்க, ஆனால் ஸ்மார்ட் கிளாஸு இந்த மாதிரிலாம் இல்லை, நார்மலாகவே வந்துருச்சு. இதுதாங்க ரோல்ஸ் ராய்ஸ் ஃபேக்ட்ரி. கார் ஒரிஜினல் கார் உள்ளே போதா, இப்போ பாருங்க ஒரு கார் எப்படி வருதுன்னு சொல்லி காட்டுவாங்க. கார் வந்து அக்கப்பென்ஸ் இதாக வரும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சும்மா பெயிண்ட் அடிச்சு வரும் பாடிக்கு. அப்புறம் அந்த பாடிலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் உள்ளே போயிட்டு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார் கொஞ்சம் பில்ட் பண்ணி வருமாமோ, ஆட்டோனமஸ் பில்டிங். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கார் வந்து பில்ட் பண்ணிடுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் மாதிரியே இருக்காரு, ஆனால் ஒன்றும் பெருசாக தெரில. ஏதோ ஒன்று எல்லாத்தையும் தட்டி தட்டி பார்த்தேன், ஆனால் உடைக்கவும் முடியல. ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு குழந்தைங்களுக்காகவே. ஏதோ வெள்ளைக்காரனை உட்கார வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ஹிஸ்ட்ரிலாம் படிக்கல. இதுக்கப்புறம் சயின்ஸ் ஃபார் த கிட்ஸ்ன்னு சொல்லி இங்கே தான் வந்து அதிகமாக செக்யூரிட்டி போட்டு வச்சுருந்தாங்க, என்ன பசங்க ஏதாச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா மிருகம் கத்துற மாதிரிலாம் சவுண்ட் வச்சுருக்காங்க, அது கத்துறதும் சவுண்ட் வச்சுருக்காங்க. நான் இங்கே தான் இப்போ பார்த்ததுலேயே இங்கே தான் அதிகமாக கூட்டம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்ஜின் ரூமில் கூட்டம் அதிகமாக பார்த்தேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கூட்டிட்டு வரவங்க இங்கே கூட்டிட்டு வந்து விளையாட வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒவ்வொரு பட்டன் அமுக்கினீங்கன்னா ஒரு நாய் கத்தும், குயிலுக்கு புலி கத்தும், ஆந்த கத்தும், அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பியானோ. நீங்கள் நடந்தீங்கன்னாக்கா பியானோலாம் சவுண்டு வரும். இந்த மாதிரி குட்டி குழந்தைங்கலாம் போயிட்டு வந்து விளையாட வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா கலர் கலராக போயிட்டுருக்கோம், அதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் தட்டினீங்கன்னாக்கா ஒவ்வொரு சவுண்டு வரும் அம்மா, அதெல்லாம் கொடுத்துருப்பானுங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரோலர் கோஸ்டரு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே ஏர் ஊதுனாக்கா அந்த பலூன் மேலே பறக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே வந்து மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு தான் வந்து அதிகமாக ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் குழந்தைங்களா இருந்தாக்கா நம்ம இங்கே போய் விளாண்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கை வச்சிங்கனாக்கா கையாச்சு முன்னாடி வரும், இதெல்லாம் வச்சுருப்பாங்க. முக்கியமாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா இங்கே ஜாலியாக விளாடலாம். ஏன்னா அவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். அவங்க குழந்தைத்தனமான மூடில் அதிகமாக வெளியே வந்துடும். இதுதாங்க இருக்கிறதுலையே முக்கியமானது. இதுதாங்க முக்கியமானது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கன்னடக்குள்ளேயே வந்து நடந்து போகிற மாதிரியே இருக்கும். சரி ஓகே, நமக்கு முன்னாடி ஒரு குரூப் போகுது, அந்த குரூப் கூடயே நடந்து போயிடலாம் அப்படின்னு நடந்து போனாக்கா எங்கே போகிறேன்னே தெரிய மாட்டேங்குது. நான் பாட்டுக்கு போகிறேன், எங்கள் வழியே தெரில, அங்கே போய் முட்டிக்கிறோம் எல்லாருமே. சரி ஓகே, ஆனால் பார்த்தீங்கன்னா வழி மாதிரியே இருக்குது. இதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்ச 5 நிமிஷத்துக்கு மேலே நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். சரி நான் தான் சுற்றுறேன்னு பார்த்தா நிறைய பேர் முட்டிக்கிறாங்க. கண்ணாடி தான் இருக்குன்னு நினச்சிட்டு அப்படியே ஒருத்த முன்னாடி போனோன்னா அவன் பின்னாடி எல்லாருமே வர்றது. ஆனால் அந்த மாதிரியே போய் கடைசியில் வழி கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எப்படி தான் உள்ளே எப்படி வராங்க அப்படி அவங்களெல்லாம் பார்த்து அப்படியே நம்ம வெளியே போகலான்னு பார்த்தா அப்பயுமே போய் முட்டிக்கிட்டோம் பாருங்கள். ஆனால் ஃபன்னாக இருந்துச்சு. இது வந்து நீங்கள் கூட்டமாக இருந்தங்காடி அப்படியே வெளியே வந்தாச்சு. இதே கூட்டம் இல்லாமல் தனியாக போயிட்டீங்கன்னாக்கா மாட்டிப்பீங்க உள்ளுக்குள்ளேயே. ஒரு கட்டத்தில் இவனுங்களே நிறைய டயர்ட் ஆகிட்டானுங்க, எப்படிடா வெளியே போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தானுங்க. அப்போ சரி ஓகே எப்படியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா போயிட்டு இருந்தோம். அப்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வெளியே வரதை வச்சு தான் போனது. அப்பயும் போய் முட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்து போங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து அப்படியே வெளியே வந்துட்டோம். ஆனால் உள்ளே போயிட்டு வெளியே வரக்குள்ள கண்ணை தப்பி தெரிஞ்சு சுற்றிடுச்சு. அது வெளியே வந்ததும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இதெல்லாம் பார்த்து விளாண்டுட்டு இருந்தோம். சரி விளாண்டுட்டு அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் ஏதோ காற்றுலாம் மேலே போயிட்டு வர மாதிரி வச்சுருந்தாங்க குழந்தைங்களோட இருக்கு. மேலே பார்த்தா ஃபுல்லாக பலூன்ஸ் பறந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் அதிகமாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக விழுகிற மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக அடிக்குது, ஆல்சோ ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருது. ஸோ இது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஒன்ஸ் விழுகிற வரைக்கும் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். சரி அப்போ விழுந்ததும் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அப்புறம் ஓகே இந்த பக்கம் காற்று ஊதல் மிஷின் இதெல்லாம் வச்சுருந்தானுங்க. சரி ஓகே அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸில் வந்து எப்படி சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் அப்படின்னு ட்ரம்ஸ் சவுண்ட் கேட்கும். ஆனால் எதுவும் ஒர்க் ஆகலை. நானே கையில் தட்டிகிட்டு இருந்தேன். அட போங்கடி அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் அப்புறம் கடைசியில் பார்த்தா ஒர்க் ஆயிடுச்சு. ஆனால் சவுண்டு எதுவும் பெருசாக வரல, ஏன்னா கூட்டம் அதிகம்னா அதனால். இது பார்த்திங்கன்னா வாய், ஒவ்வொரு வாய்க்குள்ள என்னென்ன பல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொத்தப்பல் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுமாம்மா. ஆனால் என்ன எல்லாம் கன்னடத்தில் எழுதியிருந்தேன்னா ஒன்றுமே புரியல. இது வந்து புக்கு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா லைட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருந்து வருது. அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே ஏதோ லைவாக ஒரு புக் இருக்க மாதிரி காட்டும். இந்த ஹாரி பாட்டரில் புக் வரும்ல அந்த மாதிரி. அந்த லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. அந்த ப்ரொஜெக்டர் வழியாக லைட் அடிக்கிறானுங்க. சரி ஓகே போங்கடான்னு சொல்லி பார்த்துட்டு இந்த பக்கம் ஏதோ வீல் வச்சுருந்தானுங்க. சரி வெயில வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சுற்றினாங்க. சுற்றுறக்கே அவ்வளோ டைட்டாக இருக்குது. அதையும் மீறி சுற்றி விட்டாக்கா நியர்லி 2 kg வெயிட் இருக்கும் அது சுற்றுறக்கு. அது குட்டி வீல்லாம் சுற்றுறக்கு அதுக்கு மேலே டைட்டாக இருந்துச்சு. ஆயில் விடவே இல்லை போல். சரி ஓகே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களாம் கத்திட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புலி சிங்கம்லாம் வச்சுருந்தானுங்க. இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று வச்சுருந்தானுங்க. என்னன்னாக்கா ஒவ்வொரு மிருகத்தோட கண்ணும் எப்படி இருக்கும்,
இந்த மிருகத்தோட கண்ணை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த க்ளூ வைக்கணும். உலகில் எதுவுமே இல்லைங்க, இந்த முயலோட கண்ணாம இது வந்து என்ன கண், இது யாரோட கண்ணு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இது வந்து இயர்ஸு, இந்த பக்கம் காது, இது வாய், அதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஸ்கின் டோனு, இது வந்து யாரும் பசில் மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அடிக்கிட்டிங்கன்னா பசில் கரெக்டாக வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது வந்து இப்போ அப்படியே வெளியே வந்துட்டோம். இது ஹால் மியூசியத்துக்குள்ளே. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் ஸ்விட்சஸ் அதெல்லாம் பற்றி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4th ஃப்ளோர் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அங்கே வந்து கேன்டீன் இருக்குது. இது பாருங்கள், கேமரா செட் பண்ண ஆச்சாக்கா நம்ம ஸ்பேஸில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கட்டுமாமா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மி போர், இந்த ரோபோட்லாம் வச்சுருக்காங்க. ரோபோட்லாம் வேலை செய்யலைங்க, சும்மா டம்மியாக வச்சுருக்காங்க ஓட்ட வச்சு. இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறா, ஐஓடியில் மிஷின்ஸு, ஆர்மியில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதெல்லாம் காட்டியிருந்தாங்க. ஆனால் டிவியே பார்த்தீங்கன்னா 100 இன்ச் டிவி எல்லாமே. பாருங்கள், சிட்டி மாடல். இது வந்து மும்பை சிட்டி. ஆமாம், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இதை வந்து மேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நவீனத்தனமாக சிட்டி உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியில் ஒன்றுமே உருவாக்கலையாமா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி மேலே போயிட்டு இருந்தேன். ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே தாங்க கிங்ஃபிஷரோட டவரு, எல்லா பில்டிங்குமே இருக்குது. இங்கே நான் வரும்போது பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருந்தங்காடி கிளைமேட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இதுதாங்க கிங்ஃபிஷரோட டவர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூபிசிட்டி மால், கட்டணம் இருக்க விஸ்வேஸ்வரய்யா மியூசியம். இங்கே இருந்தால் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் கிங்ஃபிஷர் டவருக்கு போகிறக்கு நமக்கு விட மாட்டேங்கிறாங்க. யூபிசிட்டி மால் தான் நம்ம போன டைம் கவர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அங்கே மேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தை நீங்கள் பார்க்க முடியும் இங்கேருந்து. அப்புறம் விமானத்தை பார்த்து கடைசியில் ஓகே கிங்ஃபிஷர் டவர், யூபிசிட்டி மாலில் அந்த பக்கம் இருக்க பெரிய டவர்லாம் பார்த்துட்டு, முக்கியமாக சயின்ஸ் மியூசியத்துக்கான இது வேணுமான்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். நான் போகும்போது பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, அதான் கொடை பிடிச்சி நடந்து போயிட்டுருக்கேன். இந்த மியூசியத்துக்கான ரேட்டிங் நான் 8 தரேன். ஆனால் வேறு லெவல் ஒர்த்தாக இருந்துச்சு. குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.